ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயா ஸ்ரீராம். வெல்கம் டு ஜெய் வேர்ல்டு. நம்ம சேனலில் ரெசிபி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் ஒரு ரீஎன்ட்ரி ரெசிபியான வல்லாரைக்கீரை துவையல் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சத்தானது, சுவையானது, மருத்துவ குணம் நிறைந்தது. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. அதுக்கு 2 கட்டு நான் வல்லாரைக்கீரை வாங்கியிருக்கேன். 2 கட்டு தான் எனக்கு கிடச்சிது, காலி ஆயிடுச்சு. கடைசியாக தான் இருந்தது. கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தேங்காய், ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு நாட்டு தக்காளி, 4-5 மிளகாய் வத்தல், 4 பல் பூண்டு, இதெல்லாம் துவையல் அரைக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இன்க்ரீடியன்ட்ஸு. இப்போ நம்ம கீரையை கழுவி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுட்டா ஒரு நைஸ் மண் இருந்தால் கூட அது கீழே படிஞ்சிரும். இப்போ நம்ம ஒரு கடாயில் கடலெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு நல்லெண்ணெய் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். நான் கடலெண்ணெயில் தான் வதக்கியிருக்கேன். கடலெண்ணெயில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அது 2ம் போட்டு முதல்ல வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகாய் வத்தல் இதையும் போட்டு வதக்கிக்கோங்க. வல்லாரைக்கீரை மருத்துவ குணம் நிறைந்தது, மூளைக்கு ரொம்ப நல்லது, படிக்கிற பசங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். அதனால் இது மருத்துவ குணம் நிறைந்ததுனால இதில் நம்ம புளி சேர்க்க வேண்டாம். புளி சேர்த்தா அந்த மருத்துவ தன்மையை அதை எடுத்துரும். அதனால் புளி சேர்க்காமல் அதுக்காக நான் தக்காளி சேர்த்துருக்கேன், ஒரு நாட்டு தக்காளி சேர்த்துருக்கேன். அந்த நாட்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு கூட சேர்த்துக்கலாம். அதில் எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கீரையை போட்டு அதை லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காயும் போட்டு வதக்கிட்டோன்னா நம்ம இந்த துவையலுக்கு தேவையான பொருட்கள்லாம் போட்டு வதக்கி வச்சுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த கீரையும் போட்டு அதையும் வதக்கிட்டு அது மேலேயே தேங்காயும் போட்டு வதக்கிடலாம். பாருங்க, இப்படி போட்டுருங்க. இருக்கிற ஒரு மண் பொடி, இந்த கீரையிலலாம் மண் இருக்குங்க. அந்த மண் ரொம்ப நைஸ் மண்ணாக இருக்கும். அது தண்ணியில் போட்டு வச்சுட்டிங்கன்னா அந்த மண்ணெலாம் அப்படியே கீழே படிஞ்சிரும். அப்போ நம்மளுக்கு மேலே கீரை மிதக்கும் போது சுத்தமாக இருக்கும். இப்போ தேவையான அளவு நான் உப்பும் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் கீரை வதங்கினதுக்கப்புறம் தேங்காயும் போட்டு வதக்கிட்டு நம்ம வதக்கின எல்லா பொருளும் ஆற வைக்கணும். மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டோன்னா சூப்பரான சுவையான துவையல் ரெடி. சத்தானது கூட. இதை இன்றைக்கி இட்லிக்கு தான் கொடுத்தேன். சாம்பார் வச்சுருந்தேன், இட்லிக்கு கொடுத்தேன். பசங்க நல்லா சாப்பிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த துவையல் அருமையாக இருந்தது, மருத்துவ குணம் நிறைந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. இது சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.